ஹாய் கைஸ். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 விதமான பிளேலிஸ்ட் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோஸ்லயும் இத பத்தி பேசியிருக்க மாட்டேன். ஸோ, இப்ப இத பத்தி என்ன அப்படின்றத டீட்டெயிலா உங்களுக்கு நான் குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேர்ன்ங்கிற பிளேலிஸ்ட் தான் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருப்பேன். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மார்க்கெட்ல ரொம்ப ஹெவியா லாஸ் பண்ணதுக்கப்புறம், நான் உட்கார்ந்து திங்க் பண்ணும்பொழுது, எனக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சது. ஸோ, நான் இதில என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, 20 இஎம்ஐ வச்சுட்டு மார்க்கெட்ட தனித்தனியா செக்ரிகேட் பண்ணியிருப்பேன். அதாவது சிபிஆர் பிளஸ் 20 இஎம்ஐ இத பேஸ் பண்ணி இந்தந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, இப்டி மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி, இதில கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, என்கிட்ட ஒரு 1500 சார்ட்டுக்கு மேல இருந்திருக்கும். ஸோ, அத நான் செப்பரேட்டா செக்ரிகேட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருப்பேன். தென் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரிவ்யூ அண்ட் டிப்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுல இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு சில வீடியோஸ்க்கான ரிவ்யூ ரிவ்யூ அண்ட் டிப்ஸ் குடுத்திருப்பேன். இதையுமே என்னால என்ன சொல்றது அப்டின்னா கரெக்ட்டா எனக்கு ப்ராப்பரா ப்ராஃபிட் குடுக்கல. எல்லா இடத்துலயுமே சைக்காலஜி அடி வாங்க ஆரம்பிச்சது. ஸோ, அதனால அதுக்கப்புறம் அதாவது இந்த லேர்ன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்பொழுது, நாம பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த ட்ரேடிங் ஐடியாஸ். ஸோ, இந்த இத நான் இங்கேயே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் நாம லேர்ன் பண்ணது எந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த லேர்ன்ங்கிற பிளேலிஸ்ட் இருந்திருக்கும். ஓகே. இப்போ நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி பார்த்தாலும் சரி, இந்த 3 பிளேலிஸ்ட்டையுமே நீங்க பார்க்க தேவையில்ல. இந்த ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் பார்த்தா போதும். ஏன் அப்படின்னா, இதுல நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்துக்கு மேல இதுல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நான் என்னென்னலாம் மார்க்கெட்ல லேர்ன் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த 2 பிளேலிஸ்ட்ல இருக்கும். இது இப்போ ஒரு சில இப்போ புரோக்கரேஜ் சார்ஜ் இன்கிரீஸ் பண்ணாங்க. செபி ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வராங்கல்ல. ஸோ அத இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ். இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா நான் சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கே கொஞ்சம் டிலே ஆகும். ஆல்ரெடி எல்லா வீடியோஸுமே நான் 5:30க்குலாம் போஸ்ட் பண்ணிருவேன். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். உங்களோட ஃபீட்பேக்க கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மண்டே. மண்டே பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம பேங்க் எக்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். ஸோ ஓகே. இப்ப பாருங்க, நான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இத எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 30 மினிட் சார்ட்ல அதாவது ஒரு சாலிடான பையிங் கேண்டல். சாலிடான பையிங் கேண்டல் அப்படின்னா, இந்த பாட்டம்ல விக் கூட இருக்கணும். டாப்ல விக் சின்னதா இருக்கணும். ஸோ இத என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஓகே. அதேபோல இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் ரிவர்சல் ஆனா நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இல்ல அப்படின்னா, நாம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ரிவர்சல் ஆனா இமிடியேட்டா ட்ரேட் பண்ணுவோமானா, அதுக்கு நம்ம ஒரு சில கன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். ஸோ அத வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் கேண்டில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி டாப்ல விக் ஹையா இருக்கணும். பாட்டம்ல விக் குட்டியா இருக்கணும். ஸோ இவ்வளோதான். மத்தபடி நம்ம எந்த ஒரு கேண்டலுமே மார்க் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, மத்தபடி நம்ம எல்லா கேண்டலுமே மார்க் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா, இந்த கேண்டல் ஒரு பையிங் கேண்டல். ஆனா இந்த இடத்துல ஒரு செல்லிங் பிரஷர் இருந்திருக்கு. ஸோ செல்லிங் பிரஷர் இருந்ததுனால தான் இந்த கேண்டலோட விக் மேல இருந்து கீழ ஹையா இருக்கு. பாட்டம்ல எந்த ஒரு விக்குமே இல்லாம இருக்கு. ஸோ அதனால நம்ம சாலிடா இருக்க பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில் மார்க் பண்ணிக்கிறோம். அதேபோல லாஸ்ட் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில நம்ம ஹை லோ மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்டின்னா, லாஸ்ட்டா அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கிறதுல யாருமே அந்த அளவுக்கு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அது மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்குற பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கிரீஸ் அல்லது பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ். அதாவது இன்னைக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கெட் ஏறியிருக்கு. இவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அத இங்க இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸ்ல நான் 30 மினிட்ஸ்ல ஆல்ரெடி ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரேட் பண்றதுக்காக 30 மினிட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க போய் பார்க்கும்பொழுது பாருங்க, இங்க நான் ஏற்கனவே ஃப்ரைடே வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன்.
பேங்க் அப்படிங்கிறது நம்ம பேங்க் நிஃப்டியோ அல்லது ஃபின் நிஃப்டிய பேஸ் பண்ணியோ வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. அது ஒரு தனியான ஒரு பிஎஸ்சி இண்டெக்ஸ். ஸோ, அத வந்துட்டு நம்ம தனியா தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைடே வீடியோஸே சொல்லியிருப்பேன். ஸோ, அதுக்காக தான் சொல்றது. நீங்க வீடியோ வந்துட்டு ஃபுல்லாவும், கன்டினியூவாவும் பார்த்தா தான் வந்துட்டு நம்ம என்ன கான்செப்ட் வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகே. இங்க மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு, அப்படியே வந்துட்டு அதுக்கு அடுத்தது இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு போயிடுச்சு. ஓகே. அப்போ நமக்கு இங்க ஒரு சாலிடான வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்க ஒரு செல்லிங் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஆனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகணும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 10:45க்குள்ள வந்துட்டு ட்ரேட் வந்தா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் வந்துட்டு பண்ண மாட்டோம். பேங்க் எக்ஸ பொறுத்தவரைக்கும் 10:40 வரைக்கும் நான் வந்துட்டு மார்க்கெட் இப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே இருந்துருச்சு. ஸோ, அதனால நான் பேங்க் எக்ஸ்ல எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணல. தென் வந்துட்டு நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, ஃபின் நிஃப்டில நான் ஒரு ட்ரேட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ, அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணிடுறேன். இது ஃபின் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு நான் 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க. நமக்கு பேங்க் நிஃப்டில பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா, ஃபின் நிஃப்டில கேண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இந்த பையிங் கேண்டில் வந்துட்டு நம்ம எப்ப வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 9:30க்கு மேல தான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பண்ணுவோம். ஓகே. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. இப்போ இந்த லெவல வந்துட்டு பிரேக் பண்ணா, இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போகணும். இல்ல அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கீழ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகணும். ஓகே. நம்ம வந்துட்டு 9:30க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு நம்ம கண்ண மூடிக்கிட்டுலாம் வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது. அதுக்குமே நம்ம வந்துட்டு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 24,006 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 24,000 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் ஃபின் நிஃப்டில எடுத்துக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 24,000 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் நமக்கு வந்துட்டு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில். என்ட்ரி கன்ஃபார்ம் ஆனது 9:30க்கு மேல வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, நம்ப எப்பயுமே வந்துட்டு மிட் பாயிண்ட்ல தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். ஏன் அப்டின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கம்மியா இருக்கணும். அதேபோல நம்ம எக்ஸ்பைரி டேல வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது, பிரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகும். இந்த ஸ்பாட் சார்ட்ட பொறுத்தவரைக்கும், இந்த என்ட்ரி கேண்டலுக்கு மேலேயே பிரைஸ் ட்ரிகர் ஆனாலும், நம்மளோட பிரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகுறத நம்ம வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஸோ, அதனால தான் நான் வந்துட்டு மிட் பாயிண்ட்ல வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். ஓகே. இங்க மிட் பாயிண்ட்ல வந்துட்டு நான் மார்க் பண்ணும்பொழுது எனக்கு வந்துட்டு என்ன ஷோ ஆகுது அப்டின்னா, இங்க பாருங்க. ரூ. 145 அப்படின்றது வந்துட்டு காமிக்குது. ரூ. 145 அப்படிங்கிற பிரீமியம் வந்துட்டு எனக்கு ஹையா இருக்க மாதிரி நான் வந்துட்டு ஃபீல் பண்றேன். ஏன் அப்டின்னா, நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் அப்டின்னா, நமக்கு பிரீமியம் வந்துட்டு கம்மியா இருக்கிறத வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக ரொம்ப வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு கம்மியா இருக்கிறத சூஸ் பண்ணிறக்கூடாது. நம்மளோட ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றோம்ல, அதுலருந்து வந்துட்டு இப்போ பை பண்றோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கலாம். அல்லது செல் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு கீழ இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 24,000 கால் ஆப்ஷனுக்கு பதிலா 24,050 அப்படின்ற கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, 24,050 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதே 24,000 கால் ஆப்ஷன் சார்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு ரெட் கலர் கேண்டிலா இருக்கும். ஸோ, நமக்கு அங்க பிரீமியமும் வந்துட்டு செட் ஆகல. ஓகே. இப்போ நம்ப இந்த 24,050 கால் ஆப்ஷன் சார்ட்ல தான் நான் வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட் பண்ணேன். அதுக்காக நான் வந்துட்டு 50% மார்க் பண்ணேன் அப்டின்னா, என்னோட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரூ. 116.90 காசு இருக்கு. நான் ரூ. 117ல வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது 9:30ல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம். ரூ. 117ல நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்டின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 87 சம்திங் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்டின்னா, நான் என்னோட என்ட்ரி பிரைஸ்லருந்து 25% வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். அதேபோல என்ட்ரி பிரைஸ்லருந்து 50% வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சுக்குவேன். நான் ரூ. 117ல என்ட்ரி எடுத்தேன் அப்டின்னா, என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 175 வந்துட்டு இருக்கும். அதேபோல இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது தான். இங்க நான் வந்துட்டு 11:15க்குள்ள வந்துட்டு இந்த ட்ரேட வந்துட்டு நான் குளோஸ் பண்ணணும். அதர்வைஸ் வந்துட்டு நான் வெயிட் பண்ண மாட்டேன். இல்ல அப்டின்னா 11:15க்குள்ள என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்டின்னா, நான் அந்த ட்ரேட்ல இருந்து வெளில வந்துருவேன். இதெல்லாம் வந்துட்டு நான் எதனால வந்துட்டு சொல்றேன் அப்டின்னா, நான் பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணும்பொழுது எனக்கு இந்த மாரி ரிசல்ட்லாம் வந்தது. ஸோ, அதனால நம்மளோட கேப்பிட்டல வந்துட்டு புரொடெக்ட் பண்ணணும்னா, ஒரு சில கிரைட்டீரியா வச்சு தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும். இங்க பாருங்க, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா 11, 12
கேண்டல். அதாவது இந்த கேண்டல் முடியும் பொழுது 11:15 இருக்கும். இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு பாருங்க ரூ. 141.30 இருக்கு. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த கேண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் ரூ. 141 போட்டு வந்துட்டு நான் எக்ஸிட் வந்துட்டு ஆயிட்டேன். ஓகே. இப்ப இதுல இன்னொரு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நோட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இத பத்தி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்துட்டு டைமிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் அப்டின்னா, ஒரு ட்ரேடுக்கு வந்துட்டு 20% வந்துட்டு கேப்பிட்டலுக்கு மேல வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யுட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்படி வந்துட்டு நம்ம யுட்டிலைஸ் வந்துட்டு பண்ணணும் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்துட்டு நம்மளால வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ நான் ஏற்கனவே அந்த வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்டின்னா, அதாவது 9:15 இருந்து 9:30க்குள்ள வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்தது அப்டின்னா, நம்மளோட கேப்பிட்டல்ல வந்துட்டு 5% வந்துட்டு டிப்ளாய் பண்ணா போதும். ஏன் அப்டின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து கம்மியா இருக்கும். இந்த இந்த ட்ரேட பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு 9:45க்கு மேல வந்ததுனால, இந்த மாரி ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ராபபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ, அதனால இந்த இந்த ட்ரேட வந்துட்டு நான் கன்ஃபார்மா வந்துட்டு எடுத்தேன். அப்படி இருந்தாலும் இந்த ட்ரேட் வந்துட்டு 100% வந்துட்டு கன்ஃபார்மா இருந்தாலும் கூட, நாம 20%க்கு மேல கேப்பிட்டல இங்க வந்துட்டு யுட்டிலைஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஓகே கைஸ். இப்ப நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபின் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நம்ம நாளைக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணாலே போதும். நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் அப்டின்னா, நம்ம ட்ரேட வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிறணும். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2:15 மணி ஆகுது. இந்த 2:15 மணி அப்ப வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நீங்க ஸ்பாட் சார்ட் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட லெவல்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஒரு புது லெவல்ஸ்ல வந்துட்டு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகட்டும். நாளைக்கான லெவல்ஸ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல்லாவும், ஒரு கன்டினியூவாவும் பார்த்தா தான் வந்துட்டு ஒரு சில சேனல்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போறோம். இங்க பாருங்க. ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த பிரைஸ் எல்லாம் வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு ட்ரிகர் ஆகாம இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம இங்க ட்ரிகர் ஆயிருக்க பிரைஸ வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இந்த 2 பிரைஸ் வந்துட்டு ஏற்கனவே ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? அதாவது வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ, அதனால வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு, இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு பார்ப்போம். இங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷா பார்க்கும்பொழுது, இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க கேண்டிலே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் தானே. ஸோ, பாட்டம்ல வந்துட்டு விக் ஹையா இருக்கு. டாப்ல வந்துட்டு விக் கம்மியா இருக்கு. ஸோ, அதனால இந்த கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ் வந்துட்டு இதுவரைக்கும் எதுவுமே ட்ரிகர் ஆகல. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் தான். தென் இந்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில். இங்க பாருங்க. இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில் தான். ஸோ, பையிங் கேண்டில பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்துட்டு 4 கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ செல்லிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த கேண்டில பொறுத்தவரைக்கும் இது ஒரு செல்லிங் கேண்டில். ஆனா பிரைஸ் வந்துட்டு டச் ஆயிருக்கு. ஸோ, அதனால அத விட்டுறலாம். இங்க ஒரு கேண்டில் இருக்கு பாருங்க. இதுவும் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தானே. ஸோ, இத வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ இங்க நான் வந்துட்டு லைட்டா டச் ஆன மாரி இருக்குல்ல. ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அப்படியே வந்துட்டு 3 மினிட் சார்ட்ட வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம்னா, இங்க பாருங்க. இது லாஸ்ட்டா தான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டச் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல போயிட்டு ஒரு ஹியூஜான வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போய் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பா வந்துட்டு எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத ஒரு வேலிட் பாயிண்ட்டா வந்துட்டு கன்சிடர் பண்ணி அத வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. தென் என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க பாருங்க. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல. ஸோ, அது எல்லாமே நம்ம வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில்ஸ் எல்லாமே 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். இந்த லாஸ்ட் கேண்டில் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். ஸோ, அதோட ஹை லோ வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரேட் டிசிஷன் வந்துட்டு ஒரே மாரி தான் மேக் பண்ண போறோம். எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்றோம் அப்டின்னா, நாம இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம், இந்த சார்ட்ட வந்துட்டு அப்படியே 3 மினிட் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிருவோம். ஸோ, நமக்கு பிரைஸ் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கும் பொழுது, எந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும் தான் நாம வந்துட்டு இத கலர் கோடு வந்துட்டு குடுக்குறோம். அதர்வைஸ் வந்துட்டு நமக்கு கலர் கோடு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, நம்ம அதையுமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிலயும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில். அத மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபின் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு
கிரீன் கலர் டோஜி மாரி தெரியும். ஆனா, இங்க பாருங்க இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் டோஜியா பேங்க் நிஃப்டில வந்துட்டு இருக்கு. ஸோ, அதுக்காக தான் நம்ம பேங்க் நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது ஃபின் நிஃப்டி சார்ட்ட வந்துட்டு நம்ம ஒரு சப்போர்ட் டூலா வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதேபோல நிஃப்டி ட்ரேட் சாரி சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணும்பொழுது நிஃப்டிய வந்துட்டு நம்ம ஒரு சப்போர்ட் டூலா வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன் அப்டின்னா, நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போற இதுல வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்டின்னா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2 ஸ்கிரிப்டும் அதாவது சாரி இந்த 2 இண்டெக்ஸும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி மொமெண்டம் தானே குடுக்கும். ஸோ, அதனால வந்துட்டு நம்ம அத ஒரு இதா வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகே. இங்க பாருங்க, இந்த கேண்டல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்துட்டு இங்க வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ, அப்ப இதோட இத போய் பார்க்கலாம். எப்படி வந்துட்டு நமக்கு பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு? லாஸ்ட்டா வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கா? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்க பாருங்க. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபின் நிஃப்டி மாரி லாஸ்ட்டா தான் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ, அதனால அந்த பாயிண்ட்ஸுமே நம்ம ஒரு வேலிட் பாயிண்ட்ஸா வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை லோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இத வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க உங்களோட பேக்கப் டெஸ்ட் அதாவது பேக் டெஸ்ட் நீங்க பண்றீங்க இல்லையா? ஸோ, அத பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.